சரி. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் தமிழ் இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல் தொடர்பாக ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களது கருவோட்டம் அடிப்படையிலே நாங்கள் தமிழ் அரசியல் கட்சிகள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பொது அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் போன்ற பலருக்கு அழைப்பு விடுக்கின்றோம். அந்த வகையில் அந்த கூட்டம் தமிழரசு கட்சி உரிய பிரதமர் ஸ்ரீராமன் மற்றும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை தவிர்த்த மற்ற அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் அதே போன்று மனித உரிமைகள் சார்ந்து செயல்படுகின்ற அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டது. இந்த கூட்டத்துடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது அநேக காலமாக தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலைக்கான விடயம் சர்வதேச அளவிலே ஜெனீவா மனித உரிமை பேரவையிலே முடக்கப்பட்டது. தீர்மானங்கள் காலகாலமாக நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்கள் எந்த விதத்திலும் செயல்வடிவத்திலே முன்னெடுக்கப்படாமல், ஆனால் ஏதோ அங்கே நடப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் கணிசமாக ஏமாற்றப்பட்டு பொறுப்புணர்வுக்கான வாய்ப்புகளும் அதுக்குரிய சாட்சியங்களும் படிப்படியாக இழந்து போகின்ற ஒரு நிலையால் தொடர்ச்சியாக இருந்தது. இந்திய காலகட்டத்தில் அது முற்றுமுழுதாக முடிவுக்கு வருகின்ற அபாயம், தமிழ் மக்களுடைய இனப்படுகொலைக்கான பொறுப்புள்ள விஷயம் முற்றுமுழுதாக முடிவுக்கு வருகின்ற ஒரு அபாயம் ஏற்படுகின்ற அளவுக்கு நிலைமைகள் மோசமடைந்திருந்தது. விசேஷமாக இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஐநாவுடைய அலுவலகமே, இலங்கையிலே இருக்கக்கூடிய ஐநாவுடைய அலுவலகமே ஒரு அரசுடைய ஒரு அங்கமாகவும் அரசுக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடி கொடுக்கின்ற ஒரு வடிவத்திலே செயல்படுகின்ற அளவுக்கு நிலைமைகள் மோசமடைந்திருந்தது. பரவலாக வடகிழக்கிலே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் உடைய அமைப்புகளுடைய கருத்தாக இருக்கும். இந்த விடயம் தொடர்பாக ஐநாவுடைய மனித உரிமை ஆணைக்குழுவுக்கும் அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையாளர்களுடைய அலுவலகத்துக்கும் வந்து இந்த விஷயங்கள் எடுத்து மூலமாக கூட அவர்கள் முறைப்பாடு செய்யும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் கட்டித்தனமாக இன்றைக்கு ஐநாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனத்தை பயன்படுத்தி தமிழருடைய இனப்படுகொலைக்கான சர்வதேச பொறுப்புக்கூறல் என்ற கோரிக்கையை முற்றுமுழுதாக முடக்குவதற்கு ஒரு புது யுக்தி ஒன்று கடைபிடிக்க தொடங்கி, விசேஷமாக இவர் கேள்விப்பட்டிருக்கின்ற அரசாங்கம் ஒரு புதிய சுயாதீன பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸ், சுயாதீன பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸ், இண்டிபெண்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸ் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஏபிசி டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிலாக உருவாக்கி அதிகூடாக அனைத்து விடயங்களையும் நேரடியாக கடைபிடிக்கலாம் என்ற ஒரு போலியான நம்பிக்கையை ஐநாவும் கூடாகவே கட்டிடப்படுத்தக்கூடிய முயற்சி மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ துரதிர்ஷ்டவசமாக தமிழரசு கட்சியினுடைய அண்மைக்கால கடிதம், செம்மணி தொடர்பான கடிதமும் அமைந்திருந்தது. இந்த பின்னணி, இந்த ஆபத்தை விலகிக் கொண்டுதான் நாங்கள் உண்மையிலே அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு புது நிலைப்பாட்டுக்கு வருவோம். விசேஷமாக தமிழரசு கட்சியை ஒருங்கிணைத்து இந்த பொது கொண்டு வந்து முயற்சி எடுத்தார்கள். பிரதேசமாக தமிழரசு கட்சி அதிலே கலந்து கொள்ள இல்லை
கட்சி என தீர்மானித்ததாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வந்து ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது. ஒரு புதிய ஒரு கோரிக்கை கடிதம் கொண்டு நாங்கள் தயாரிக்கப்பட்டது. அது விசேஷமாக 2021ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி வெளியிடப்பட்ட அனைத்து கட்சி தலைவர்களுடைய, அனைத்து மனித உரிமை சார்ந்த அமைப்புகளுடைய, அனைத்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடைய கையொப்பங்களோடு வெளியிடப்பட்ட அந்த கடிதத்துடைய மூல கோரிக்கைகளை வலியுறுத்தி அதுக்கு மேலதிகமாக வந்து இந்தியா காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை உள்ளடக்க ஒரு கடிதம் ஒன்றை எழுதுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அது மிக விரைவாக அந்த கடிதம் வெளிக்கொண்டு வருவதற்கும் அனைத்து செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படும். அதனுடைய உள்ளடக்கங்கள் கொள்கைகளிலே ஏகமனதாக வந்து அனைத்து தரப்போடும் இன்றைக்கு நடந்து கொண்ட அனைத்து தரப்போடும் வழங்கியிருக்கிறார்கள். அது முதல் செயல்பாடு. இரண்டாவது செயல்பாடு வந்து அந்த கோரிக்கைகளை முன் வைத்து தமிழ் மக்களுடைய உண்மையான கோரிக்கை இவைதான் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே அந்த கோரிக்கைகளுக்கு வந்து ஒரு செயல் வடிவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் கேம்பெயினும் அணிதிரட்டல் செயல்பாடுகள் செய்வதற்கும் நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். அது இந்த கோரிக்கை கடிதம் வெளிவந்ததற்கு பிற்பாடு அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடிதம் வெளிவந்ததற்கு பிற்பாடு இந்த கடிதத்தினுடைய உள்ளடக்கங்களை படித்ததற்கு பின்பு இந்த இதுவரைக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத தரப்புகள் அதோட சம்பந்தப்பட விரும்புகிற இடத்துல அவர்களையும் முன்வாங்கி இந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் ஏகமனதாக வந்து நாங்கள் விருப்பத்தை காட்டுவதற்கும் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த அந்த தரப்புகள் வந்து அழைப்பு விடுக்காத தரப்புகளை தான் நான் சொல்றேன். அழைப்பு விட்டு வராமல் இருக்கிற தரப்புகள் ஒரு பக்கம் இருக்கு. அவர்களுக்கு வந்து நாங்கள் தொடர்ந்து இதில் கலந்து கொள்ள சொல்லிதான் நாங்களுடைய கோட்பாடாக இருக்கு. ஆனால் ஒரு சில அமைப்புகள் விடுபட்டு இருக்கிறார். நாங்கள் இதில் சேர்க்காமல் இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் அதோடைய சேர்ந்து வெளியிட்டு இருக்கிற இடத்துல நாங்கள் அவர்களுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்கும் நாங்கள் ஜெனீவா அமர்வுகள் தொடங்குறதுக்கு முன்பதாக எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது இந்த கோரிக்கைகளை தவிர்த்து ஜெனீவாவில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் பாதிக்கப்பட்ட மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற ஒரு தெளிவான செய்தியை சர்வதேச மட்டத்திலே கட்டும் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல் வடிவத்தை ஏற்படுத்துவதுதான் எங்களுடைய பிரதான நோக்கமாகவும் இருக்க வேண்டும் என்பதை மிகப்பெரிய ஒரு மக்களாணை கொண்ட தமிழரசை பற்றி உங்களுடைய இந்த முயற்சியில பங்குபடாமல் இருப்பதை பற்றி நீங்கள் தமிழரசு கட்சி மக்களிடம் ஆணை கிடைக்கின்ற போது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை என்ற வெளியிட்டுத்தான் ஆணையை பெறுகின்றது. ஒரு சமஷ்டி தீர்வு என்று சொல்லித்தான் ஆணையை பெறுகின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வந்து அந்த நிலப்பாடுகளில் இருந்து அவர்கள் முக்கியமான கட்டங்களில் வந்து தவறு இருக்கிறதா இதுவரைக்கும் நடந்திருக்கிறது. இந்த விடயம் தொடரக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஒரு புது நிலப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான அழைப்புதல்களை தொடர்ந்து நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். அது தொடர் எங்களை பொறுத்தவரையில் வந்து நான் முன்னு சொல்றேன், தமிழரசு கட்சியை ஊழல்படுத்துவதற்கோ அவர்களை விலகாணுவதற்கோ இருக்கின்ற செயற்பாடுகள் இல்லை. ஆனால் எங்களுக்கு இந்த மிகப்பெரிய சவால் இன்றைக்கு தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய தலைமைத்துவம் கடந்த காலங்களில் இருந்த தலைமைத்துவத்தை போன்று செயல்படுவது ஒரு கடும் சவால் தான். ஏனென்றால் எவரும் சொல்ல முடியாது தமிழரசு கட்சி ஒரு உலக விசாரணையை விரும்பி வாக்கை கேட்டு அதுக்கு ஆணையை கிடைச்சது எவருமே சொல்ல முடியாது.
அவர்கள் எந்த ஒரு இடத்திலே வந்து அதை காட்டவில்லை. ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய அந்த கடிதம் செம்மணி தொடர்பான கடிதம் ஒரு உள்ளக விசாரணைக்கு வழிவகுத்து சர்வதேச அரங்கிலே இருந்து தமிழ் இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறல் முற்றுமுழுதாக எடுத்துவிடலாம் என்ற ஒரு நிலையை அதுக்குரிய தளத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அபாயம் இருக்கின்றதை விளங்கிக் கொண்டுதான் உண்மையிலே நாங்கள் ஒரு பொது நிலப்பாட்டுக்கு வரவோம் என்று அவர்களை உருவாக்கி வரவோம் என்றுதான் நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டோம். துரதிருஷ்டவசமாக அவர்கள் வராமல் இருக்கிறது ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச குற்றவியல் நீதியை கேட்கிறவர்களுக்கு ஒரு கடும் சவாலாகத்தான் இருக்கு. நீங்க புதிய கடிதம் அனுப்ப போன சொல்றீங்க எல்லாம் சேர்ந்து அது வந்து அடுத்த கூட்டத்தோட இருக்கிற காலவாசம் காலமா இருக்குமா அந்த கடிதம் அனுப்பக்கூடியது? நீங்கள் எல்லாரும் புதிய கடிதத்தை தான் அனுப்பணும்னு சொல்றீங்க. எதிர்வரும் கூட்டத்தொடருக்கு அது அநேகமா வந்து இந்த கிழமைக்குள்ள வந்து போதிய அளவு காலம். வடகிழக்குன்னு முன்னாள் முதலமைச்சர் வடவாய பெருமாள் வந்து பல்வேறு கட்சிகளை சந்தித்து இந்த 13ஆம் திருத்தம் தொடர்பாக சந்திச்சுவாங்க. உங்களுக்கும் அப்படி ஏதாவது சந்திப்புக்கு அழைப்பு வந்திருக்கா? இல்லை அந்த முயற்சியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி உங்களுடைய பங்காளியான சுரேஷ் பிரேமச்சந்திரனையும் சந்திச்சிருக்காரு. சந்திக்கிறது வந்து அவருக்கு தான் பங்காளி கட்சி தலைவர்கள் உங்களுக்கு தெரியும். பங்காளியா கூட்டம் இருக்கிறீங்க. நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். அந்த ஒப்பந்தத்துக்கு நேர்மையாக அனைவரும் கைவிட்டார் வந்து நாங்கள் இருக்கிறோம். இன்றைய கிளம்சியா வந்து என்ன பிரச்சனைகள் தமிழ் மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குன்றது உண்டு. அதுல நீங்க இந்த தமிழ் மக்களுக்கு இப்ப என்ன கிடைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? பல பிரச்சனைகள் என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க? இப்ப இந்த அமைப்புகள் நீங்கள் உருவாக்குற அந்த கூட்டுகள் எல்லாம் சேர்த்து என்ன கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்ல எங்களை பொறுத்தவரை வந்து தமிழ் மக்களுக்கு இருப்பு விஷயம் சார்ந்த 2 விடயங்கள் இருப்பு விஷயம் சார்ந்த அதுதான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து வந்து நான் சொல்லிக் கொள்வேன். ஐயோ பிரச்சனை இருக்கு அதில் மாட்டுக்கு பிடிக்காத இருப்பு சார்ந்த 2 விஷயங்கள். முதலாவது வந்து நாங்கள் ஒரு தேசமாக இருக்கக்கூடிய இருப்பு இன்றைக்கு ஒரு கேள்விக்கு உட்படுத்துகின்றது. அது அரசாங்கம் இன்றைக்கு தீவிரமாக அதை முன்னுக்கு கொண்டு போகிற இடத்துல துரதிருஷ்டவசமாக வந்து தமிழ் தேசிய மக்களுடைய வாக்கை பெற்று தமிழ் தேசிய அரசியலை விரும்பி தமிழ் தேசிய அரசியலை பேசி வாக்கை பெற்று ஆணையை பெற்றவர்களும் அதுக்கு உடந்தையாக வந்து அரசாங்கத்துடைய நிகழ்ச்சிகளுக்கு உடந்தையாக போகக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. அதை நாங்கள் எப்படி தவிர்த்து போகணும். ஆகவே தமிழ் தேசிய அரங்கிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இடையிலே ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்தியாகணும். அது நடக்காமல் இருப்பதாக இருந்தார். அது எங்களுடைய முதலாவது விஷயம். 2வது விஷயம் தமிழ் மக்களுடைய இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்கும். அது அரசால செய்யப்பட்ட இனப்படுகொலை. ஸ்ரீலங்கா அரசால வந்து அந்த நீதியை வழங்க முடியாது. குற்றத்தை செய்கிறவன் வந்து கண்ட குற்றத்தை வந்து விசாரிக்க முடியாது. ஆகவே ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மட்டும்தான் அந்த நீதியை உறுதிப்படுத்துகிறது. 2ம் அத்தியாவசியம் என்றால் தீர்வு அரசியல் தீர்வு எங்களுடைய இருப்பை அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்தும். அப்படி அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்துகின்ற பொழுது தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்து அழிக்கிறதுக்கு ஒரு கணிசமான மக்களை அழித்தாலும் கூட எங்களுடைய அரசியல் அங்கீகாரம் அந்த தீர்வுகளாக வந்து கிடைக்கும். ஆகவே அழிக்கிறதுல யோசனை உண்டு. ஆகவே குற்றங்கள் எதிர்காலத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பை இல்லாமல் நன்றிக்கிறவசை வந்து உறுதிப்படுத்தும். பொறுப்புக்கூறுள்ள விஷயம் வந்து நபர்கள் இனவாத நபர்கள் ஒரு இனப்படுகொலை கோணத்தில் வந்து செயல்படுவதற்கு தண்டனை கிடைக்கின்ற இடத்துல அவர்கள் மற்றவர்களும் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு தெளிவான செய்தியை கொடுக்கிறதாக இருக்கும். இது 2ம் வந்து கட்டாயம் நடக்கணும். 2வது இனப்படுகொலைக்கான நீதி கிடைப்பதாக இருந்தால் அது ஒரு சர்வதேச முறையில் மட்டும்தான் கிடைக்கலாம் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஆகவே நாங்கள் அதை வலியுறுத்தாமல் வேறு விஷயங்களை வலியுறுத்துவது இந்த முயற்சிகள் 2க்கும் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றுதான் அர்த்தம். அரசாங்கம் வந்ததுக்காக வந்து அரசாங்கம் செய்யுமோ இல்லையோ நாங்கள் கைக்க போறோம் என்றால் அது ஒவ்வொரு அரசாங்கம் 5 வருஷத்துக்கு தான்
ஒவ்வொரு அரசாங்கமும் 5 வருஷத்துக்கு ஒரு மாறினா ஒவ்வொரு அரசாங்கத்துக்கு வந்து நாங்கள் சந்தர்ப்பம் குடும்பம் கொண்டு சொல்ல போறோம். தமிழ் மக்கள் ஒரு நாள் வந்து நாங்கள் உண்மையிலே நீதி அடையக்கூடிய ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை என்று நாங்கள் எட்டாவது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க குணமன்றதுக்காக நாங்கள் செயல்படுவோம். முக்கியமானது சொல்லலாம் சர்வதேசம் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது இந்தியா என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கூடுதலாக பார்க்கிறோம். அந்த விஷயத்துல இந்தியா இந்த நிலைமையில இப்ப இருக்கிற நிலைமையில எங்களுக்கு எப்படியான சில தீர்ப்புகளை தர வேணும், எப்படியான விஷயங்களை தருவோம்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? இந்தியாவுக்கு ஒரு தங்களுடைய தேசிய பாதுகாப்பு நலன்கள் என்பது இலங்கை தொடர்பாக மிக மிக முக்கியம். இந்தியா ஒரு சர்வதேச வல்லரசாக வந்து தன்னை வளர்த்துக் கொள்ள விரும்புகிற அந்த வல்லரசை தாண்டி ஒரு சர்வதேச வல்லரசாக வளர்த்துக் கொள்ள விரும்புகிற அது ஒரு அத்தியாவசியம். இலங்கை தன்னுடைய தென்பகுதி எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தீவண்டமாக வந்து அதன் வட எல்லையிலே இருக்கக்கூடிய எதிரி வல்லரசுகள் இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து தன்னுடைய தென் எல்லை வந்து பாதுகாப்பு நிலையில் இருக்கணும் என்ற எதிர்மையை வந்து மறுக்க முடியாது. அந்த வகையில வந்து இந்தியா முக்கியமாக வந்து இந்திய ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களை அந்த இந்திய ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய இணைப்புகளில் இருக்கக்கூடிய அம்சங்களை உறுதிப்படுத்துவது தான் இந்தியாவோட பிரதான நோக்கம். அதை நாங்கள் முழுமையாக விளங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்திய ஒப்பந்தமானது வந்து தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்ட பேரில் சாத்திரப்பட்டது. இணைப்பு என்றது வந்து நேரடியாக வந்து இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு தேசிய நிலங்கள் சார்ந்த விஷயங்கள் வெளியிடப்பட்ட இடங்கள். ஆனால் இந்திய ஒப்பந்தமானது வந்து தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சனை விஷயங்களை வலியுறுத்தி தீர்வண்ட பேர்கள் வந்து சாத்திரப்பட்ட விஷயம். அந்த இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துகிற பேரிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் 13ஆம் தேதி தான் கொண்டு வந்தது. ஆனால் அந்த கொண்டு வரப்பட்ட நாளில் இருந்து இங்கே பாதிக்கப்பட்ட தமிழ் தேச மக்கள் இருக்கலாம், இந்தியா கூடவா இருக்கலாம், ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக வந்து 38 வருஷமாக நிறைவேற்றப்பட்ட நாளிலிருந்து 38 வருஷமாக வந்து எதிர்த்து கொண்டு வருகின்றன என்றால் 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்தும். 38 வருஷமாக மாறி மாறி வந்த கூட அரசாங்கத்துக்கு வந்து 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்த சொல்லி தொடர்ந்து கேட்கிறதாக இருந்தால், அது நடக்காமல் தொடர்ந்து இருக்கிறதாக இருந்தால், இல்லாட்டி இருக்கிறதையும் படிப்படியாக வந்து இல்லாமல் பண்றதாக இருந்தால், அந்த 13ஆம் திருத்தத்துடைய நடைவீனத்தை நாங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து விளங்குவோம். அதை 38 வருஷத்துக்கு பிறகு வந்து விளங்கிக் கொள்ளாமல் நாங்கள் அதே விஷயத்தைத்தான் நாங்கள் இன்னொரு 38 வருஷத்துக்கு செய்ய போறோம்னா என்பதை பற்றி நாங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலே வந்து இந்திய ஒப்பந்தத்திலே வந்து தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் அடைவதாக இருந்தால், அந்த இலக்கை எட்டுவதாக இருந்தால், அது ஒற்றையாட்சிக்கும் செய்ய முடியாத ஒரு காரியம். அது நடக்க போற ஒரு காரியம் இல்லை. அதை விளங்கிக் கொள்ளாமல் நாங்கள் சும்மா ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்பது என்பது எங்களை பொறுத்தவரை வந்து ஒரு ஆகவே நாங்கள் அதை தாண்டி பயணிப்போம். இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய அம்சங்களை நேர்மையாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு வந்து கிடைப்பதாக இருந்தால், அது ஒரு சமஷ்டி ஆட்சி முறை, குறைஞ்சபட்சம் ஒரு சமஷ்டி ஆட்சி முறை ஊடாக மட்டும்தான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டு செயல்படணும். எல்லாத்தையும் வந்து நாங்கள் தொடர்ந்து அந்த ஐன்ஸ்டைன் சொன்ன ஒரு விஷயத்தை செய்ய செய்ய அது விடையாக இருக்க வந்து அதை மாற்றணும்னு கேட்டால், அதே அணுகுமுறையை வந்து தொடர்ந்து செய்தால வந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அதே அணுகுமுறையை தொடர்ந்து செய்து மாற்றத்தை எதிர்பார்க்கிற ஆக்கள் முட்டாள்கள் அல்ல, அவர்களுக்கு விசாரணைகளை தான் அவர் சொல்லுவாங்க. அதெல்லாம் மாற்றமே 38 வருஷத்துக்கு பிறகும் வந்து நாங்கள் இதே தான் நாங்கள் திரும்பவும் கேட்க போறோம்னா ஒரு வித்தியாசமும் நடக்க நாங்கள் கொண்ட கருத்தை சொல்லுவோம். இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசை இந்த ஒற்றையாட்சியின் வடிவத்தை தாண்டி வலியுறுத்த வைச்சது உண்மையிலே வந்து தமிழக விடுதலை இயக்கத்துடைய போராட்டம். சரி, தமிழீழ விடுதலை இயக்கத்துடைய போராட்டம் தனித்தமிழகத்தை கேட்கிற இடத்துல அதுக்கு மாற்றீடாக வந்து அந்த தனித்தமிழகத்தை வந்து கொடுக்க தயார் இல்லை, அது தேவையில்லை, நாங்கள் வேறு விதமாக வந்து நாங்கள்
கொடுக்க தயாரின்றதுக்காக ஏதோ தமிழக இயக்கத்துடைய கோரிக்கையை வந்து ஏதோ வகையை வந்து உச்சப்படுத்த ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கம் பேசுறாங்க. அந்த பின்னணியில தான் 2001ஆம் ஆண்டு பொருளாதார உடன்படிக்கைக்கு அந்த நிலைமை அந்த பின்னணி உருவாக்கும். ஆகவே நாங்கள் அதில் இருந்த ஆளுநர்கள் விளங்கிக் கொள்வோம். நாங்கள் எந்த அளவுக்கு இறங்கி போறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் அதுக்கும் கூட வந்து இறக்கி கொண்டு போவார்களே தவிர நாங்கள் விரும்புகின்ற உண்மையான அதிகாரங்களை கொண்ட தமிழ் தேச இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை நாங்கள் அடைய போவது இல்லை. ஆகவே தான் நாங்கள் சொல்றோம், இந்த 13ஆம் திருத்தத்தை இருக்கக்கூடிய அம்சங்களை அடைவதாக இருந்தாலும் கூட நீங்கள் ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை பற்றி வந்து நீங்கள் கலைக்கிற வரைக்கும் நீங்கள் அதை அடைய போவதில்லை. மாறி நீங்கள் சமஷ்டி என்ற விஷயத்தை வந்து உருக்கமாக வந்து நீங்கள் கடைபிடிப்பதற்காக அதை கொடுக்காமல் ஏதோ ஒரு வகையில வந்து இதை வச்சுக்கொண்டு சமாளிக்கிறதுக்காக வந்து அவன் 13ஆம் திருத்தத்தை வச்சுக்கொண்டு ஏதோ ஒன்று செய்ய பார்ப்பானே தவிர நீங்கள் 13ஆம் திருத்தத்தை கேட்டாலும் அதுக்கு இன்னும் குறையத்தான் கேட்பிடும். ஆகவே நட்ட எல்லாத்தையும் விடும் ஒரு நடைமுறை அரசியல் என்று பார்த்தாலும் கூட 13ஆம் திருத்தத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருப்பது வந்து திமுக தரப்பு